சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியின் வடசென்னை வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் பாபு தற்பொழுது திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளார். தற்பொழுது தொடர்ச்சியாக திமுகவில் வாரிசு அடிப்படையிலான முக்கியத்துவமும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அமைச்சர்களது மகன்களுக்கும் பேரன்களுக்கும் வாய்ப்புகளை வழங்கப்பட்டு வருவதாகவும், தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் கட்சிகளில் புதிய நிர்வாகிகளை இணைப்பது மற்றும் மாற்று கட்சியினரை இணைப்பது போன்ற பணிகளை நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் திமுகவில் இருந்து பெரும்பான்மையான நிர்வாகிகள் வாரிசு அடிப்படையில் முக்கியத்துவம் திமுகவில் வழங்கப்படுவது என்று கூறி அதிமுகவில் இணைந்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைச்சர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும், நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக அடிமட்ட நிர்வாகிகளாகவும் தொண்டர்களாகவும் இருப்பதாகவும், போஸ்டர்களை ஒட்டுவதும் திமுகவின் கொள்கைகளை பற்றி பேசுவது மட்டும்தான் இவர்களது வேலை. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவில் பணியாற்றினாலும் எந்த ஒரு உயர் பதவியும் கொடுப்பதற்கு திமுகவின் தலைமை மறுப்பு தெரிவித்து வருவதாகவும், ஆனால் அமைச்சர்களது மகன்களும் பேரன்களும் ஒரே மாதத்தில் முக்கிய பதவி வகிப்பது சரியா என்ற கேள்விகளும் தற்பொழுது திமுகவில் எழுந்து வருகிறது. இதனால் திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் கூண்டோடு அதிமுகவில் இணைந்து வருகிறார்கள். இதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அதிர்ச்சியடைந்துள்ளது. மேலும் 9 மாதங்களை சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் கட்சி வலுவெடுத்த திமுகவின் தொண்டர்கள் அயராது பாடுபட வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ கூறினாலும் கட்சியின் நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால் அதிமுகவில் இணைந்து வருவதாகவும், அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் நிச்சயமாக இந்த முறை சட்டசபை தேர்தலில் வெற்றியடைவது உறுதி. ஏனென்றால் சொன்ன 505 வாக்குறுதிகளை திமுக முழுமையாக நிறைவேற்றவில்லை. மக்களை ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு தேர்தல் வாக்குறுதிகளையும் காப்பாற்றவில்லை, மக்களுக்கு நலனும் செய்யவில்லை. குறிப்பாக திமுகவின் நிர்வாகிகளுக்கு உயர் பதவிகளும் வழங்கவில்லை. இதனால் தேர்தல் நேரத்தில் திமுகவிலிருந்து அதிமுகவில் இணைந்திருப்பதாக தற்பொழுது வடசென்னை வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் பாபு அவர்கள் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இணைந்து கொண்ட உள்ள போது பேசியுள்ளார். இதனால் திமுக அதிர்ச்சியடைந்துள்ளது. திராவிட முன்னேற்றக் கழக வெற்றியடைவதற்கு வழி இருப்பதாக திமுகவினர்கள் கூறி வந்தாலும் அது சாத்தியமில்லை என்று கருத்து கணிப்பின் முடிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 4 முனை போட்டி திமுகவிற்கு பாதகமாகத்தான் வரும் என்றும் கூறப்படுகிறது.